பேசினவங்க எல்லாரும் கான்செர்ட்டில அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொன்னாரு, மோகன் சார் சொன்னாரு, அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கன்னாங்க. நான் எதையுமே பார்க்கல. என் போர்ஷன் வரலும் டப்பிங் பேசிட்டு வந்துட்டேன். டைரக்டர் ஹரிஷ் சார், அவரை நாகராஜ் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவரை பற்றி சொல்லணும். சொல்லலைன்னா அடுத்த படம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அதனால அவரை பற்றி சொல்லிடுறேன். சொல்லணும்ல, அடுத்த படம் சான்ஸ் வேணுமா? முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அவர் கூட்டிகிட்டு வரும்போது நான் கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியலில் இருந்தேன். பட்டையாக விபூதி பூசிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவரோட எக்ஸ்பிரஷன் அதுவே இது இல்லை, எங்களுக்கு வேற ஜானகி வேணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு வந்தார். அதனால இவர் தான் டைரக்டர், நாங்கள் படம் பண்ண போகிறோம். அவரை பற்றி பேக்ட்ராப் எல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக பேசும்போது தான் தெரியுது அவரு ஈபியாக இருந்திருக்காருன்னு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஈபி பரத் தான். ஓகேங்களா? ஓ, இவரும் ஈபியாக இருந்திருக்காரா அப்படின்னு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கல, ஆனால் கேரக்டர் சொல்றதுக்கு, அதாவது இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்க வந்தார். முதல்ல எடுத்தோடனே சொன்னார், அம்மா நான் மேடம் இந்த கேரக்டர் நான் உங்களுக்காக தான் எழுதுனேன்னு பொய் சொல்ல மாட்டேன். நான் எங்கள் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னார். அப்போவே வடிவு கரைச்சிக்க, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு ஒரு திமிர் இருக்கும்ல நார்மலாக. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு பார்த்துனேன். ஆனால் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணணும். சரிங்க சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லணும், என்னைக்கு வரணும்? நம்ம வீட்டிலலாம் எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோட தொழில். நீ போறியா நடிச்சியா அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையை பாரு, எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க. இவரை நான் வீட்டுக்கு வாங்க சார் கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம். கதை கேட்டது, நாங்கள் போய் ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டது எல்லாம் அதே தான் நான் இங்கே பண்ணேன். நாகராஜ் சார்கிட்ட சொன்னேன், எப்பா நான் வரேன் ஆஃபீஸ்க்கு கதை கேட்கறதுக்கு, வேலை தானே, நமக்கு வேலை வேணும்னா எங்கே ஒன்றா போய் வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். அப்படி நான் போனேன். படிக்கட்டு ஏறி போயாச்சு. போனோடனே ஏதோ கதை, என்ன அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் யோகி பாபு சார். யோகி பாபு சார் இருக்காரா? அர்ஜுன் தாஸ் சார். அவ்வளோவா எனக்கு தெரியாது. இந்த ஹீரோயின். சரி, இவ்வளோதான் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி போனேன். நம்ம போனால் ஈவினிங் ஏதோ பேசிட்டு இதுதான் இது சம்பளம் இப்படி இப்படி கொடுக்குறோம் சொல்லுவாங்க, அதோடு வந்துட போகிறோம். ஆனால் ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டார். ஓகேங்களா? நானும் சாரு மட்டும்தான் இருக்கிறோம். நான் இந்த நிமிஷம் வரல சாருன்னு தான் கூப்பிட்றேன் அவரை. இல்லை உங்களை சாரு எல்லாரும் அவரை பேர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு அவர் டைரக்டர். சார் நான் உங்களையும் ஒன்று அப்படி தானே சார் கூப்பிடுவேன். ஒத்த பண்ண மரம் நம்ம அப்படி தானே சார் கூப்பிடுவோம். ஆனால் சார் சொல்லுங்கள் சார் ஆரம்பிச்சாருங்க. நான் சிரிக்கிறேன். மங்களபுரம்ல என் பேர் ஜானகி, ஜாக்கி அதெல்லாம் சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டீ குடிச்சிட்டாங்க. டீ எடுத்து 2 தடவை குடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டைம். 2 சார் நல்லா இருக்கு சார். எனக்குள்ள நம்மளை காமெடி பண்ண சொல்றாரு இவருக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகணும்னு வந்தவர் இல்லையா. சார் நல்லா இருக்கு சார், பண்ணுவோம் சார். அம்மா இந்தம்மா கதை ஓகேவா, மியூசிக்கோட டிஆர் மாதிரியே இவரும் மியூசிக்கோடவே கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாலியா பண்றோமா, ஐயோ பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கல்ல, நம்மள டென்ஷனே இல்லாம ஜாலியா, அதுதானே வேணும். ஏன்னா சீரியல்ல போனா காலையில 10 மணிக்கு போய் இறங்கினா சாயந்தரம் 8 மணிக்கு பேக்கப் ஆகிறவங்கள நானே பேசின்னு இருக்கோம். பக்கம் 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 பக்கமா பேசணும். அப்பா இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், ஜாலியா படம் பண்ணலான்னு சொல்றாங்க, அப்ப நம்ம ஜாலியா படம் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயாச்சு. சரின்னு ஸ்டில்ஸ் எடுத்தாங்கப்பா. அப்ப இந்த ஈபி தான், ஈபியும் நாகராஜும். ஈபிங்கிறது சாரோட பிரதர், டைரக்டர் சாரோட பிரதர். அவரே இயங்குவாரானா இயங்க மாட்டார், அவரையும் இயக்குறவர் இந்த இயக்குனர் தான். ஓகேங்களா? ஒரு பேட்டாவுக்கு கையெழுத்து போடணும்னா கூட அண்ணங்கிட்ட கேட்குறமா, அடப்பாவி அண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு நீ எதுக்கு ஈபி அப்படின்னு மனசுல, ஆனால் சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னா படம் முழுக்க இருக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு பேசாம போனோம். ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸ்டில் எடுக்கும் போது யாருமே பக்கத்துல இல்லைங்க. அர்ஜுன் தாஸ் தம்பி வரல, எல்லாரும் பூஜையில மட்டும் பண்றேன். அவரை பார்த்து கேட்குறேன், தம்பி நீங்க உங்க படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா பிரியாணி போடுவீங்களாமே. என்ன கேள்வி பாருங்க. ஏன்னா எனக்கு அவரை பத்தி வேற எதுவுமே தெரியல.
பிரியாணி ஆமாம்மா இதுக்கும் போடலாமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் யோகி பாபு சார் வந்தாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வீட்டோட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வீட்டு அம்மாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அது மகாலட்சுமி அது. அதனால அவர ரொம்ப பிடிக்குமா, அவரு டிக் டாக், டிக் டாக் இப்போ சொல்லிட்டு போனாரு பாருங்க. கணேஷ் சார் சொன்னாரு, "ஏய் நீ ஆடியோ லான்ச்சிங் இதுக்கெல்லாம் வருவியா?" அப்படின்னு கேட்டாரு பார்த்தீங்களா? அந்த கேள்வி தான் அந்த மாரி தான் இருந்தாரு. படபடன்னு வந்து போயிட்டாங்க. ஸ்டில் எடுக்கும்போது நான் மட்டுமே நிக்கிறேன். ஆனா, ஸ்டில்லா போகும்போது என் பக்கத்துல யோகி பாபு சார் இருக்காரு. எ என்னங்கடா பண்றாங்க இவங்க? அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. வந்தாச்சுப்பா. ஷெட்யூல் போட்டாங்க. வந்தாரு ஈபி. ஷெட்யூல் ஆரம்பிக்குதும்மா. உங்களுக்கு சம்பளம் இவ்வளோதாம்மா. நாகராஜ். ஏன்யா இப்படி பண்ற? இவ்ளோ நாள் வாங்குற கொஞ்சம் காசு ஜாஸ்தியாவே நம்ம நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். நம்ம கேரக்டர் எல்லாம் விட நான் வேலைக்கு போனா சம்பளம் வாங்கணும். இதுதான் என்னோட மோட்டிவ். என்னய்யா கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது. இல்லம்மா கரெக்ட்டா நடந்துக்குவாங்கம்மா எல்லாம். இந்த புதுசா வராங்கனாவே திக்குன்னு இருக்கும். எப்போ பேமெண்ட் வருமோ என்னவோ. ஆனா அந்த விஷயத்துலலாம் ஈபி வந்து சூப்பர். அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணுவாரு. குட் மார்னிங்மா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈபி வந்து டிஸப்பியர். ஓடிருவாரு. அவர் இருக்கவே மாட்டாரு அங்க. எங்க ஈபி? எங்க ஈபி? ஏதாவது கேட்டா, அம்மா ஈபிட்ட கேட்கணுமா? கேளுங்கய்யா. கேளுங்கய்யா. இல்லம்மா காணோம்மா. இங்க. இப்படியே ஓடிருவாரு. அதோட பேக்கப் ஆவுறன, அம்மா முடிஞ்சுச்சு கார் சொல்லிட்டேன். அட பாவி! இவ்ளோ நேரம் எங்கேய்யா போன நீ? அப்படிங்கிற மாரி தான் இருப்பாரு ஈபி. அவ்ளோ நல்ல ஈபி அவரு. ஈபி நான் வேற வழி இல்ல. படம்லாம் முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் ஆக போகுது விடுங்க. ஆ 10 வருஷம். அந்த மாரி ஒரு ஈபி. எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்ன்னு ஒரு டைரக்டர நியமிச்சு விட்டார். அம்மாவ ஹேண்டில் பண்றது நீங்க தான் அப்படி. அவர் வந்தோனே எப்படிம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா இன்னைக்கு சீனு? வந்துரும்மா. அத படிக்கிறதுக்குன்னு விஜய்ன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் அப்படி படிக்கிறதோட சிரிக்க கூட மாட்டாங்க. நம்மகிட்ட கதை சொல்லும்போது, ஜாலியா ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இங்க யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே! என்னங்கடா இது? டைரக்டர் குட் மார்னிங்மா. அவ்வளோதான். அந்த இது டப்பாக்குள்ளாரயே இருப்பாரு. அடப்பாவி! ஒரு ஜாலியா ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம். எதுக்குமே அப்புறம் டயலாக் வந்து, ஜாக்கி நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். உங்க அளவுக்கு 2 1/2 மணி நேரம் கதை சொன்னா என்ன ஆவுறது நானு? ஜாக்கி அம்மாக்கு தெரியும். அம்மா சொல்றேன். கேளு. என்ன கட்டு கட்டா பேசுறாரு இவரு. இதே அம்மா நீங்க ஜாக்கி இது நார்மல். ஜாக்கி அம்மா சொல்றேன் இல்லடா. நான் பாத்துக்கிறேன்டா. நீ இப்போ இதுதான் வடிவுக்கரசி 47 வருஷமா ட்ரெய்னிங் எடுத்த ஒரு விஷயம். இங்க புதுசா வந்து ஜாக்கி நான் சொல்றதுக்கு என்னப்பா பட்டு பட்டுன்னு ஓடிக்கிறாரு இவரு. எனக்கு பயமா இருக்கு. நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயையோ! கதை சொல்லும்போது ஜாலியா இருந்தது. இங்க வந்தா கட் ம் கு மு அந்த யோகி பாபு தம்பி வந்தோனே ஏதோ நல்லா பேசுவாரு. மா அ என்ன பேசுறாங்க காதுலயே விழுது. அவரு மா நீ பண்றது சரியில்லம்மா. ஐயையோ! என்னவோ சொல்றாரு இவரு. என்ன சொல்றாருன்னு தெரியல. ம விஜய் தம்பி இங்க வாங்க என்ன டயலாக் 2 பேரும் பேசுறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டு, ஓ! இததான் இவங்க சொல்றாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடிச்சேன் இந்த படம். இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன். அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துட்டு, என் பேத்திகிட்ட போய் நான் ஐயோ! நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்த. ஐயோ! எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாய்ஸ் என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது. அதுக்குள்ளடா அர்ஜுன் தாஸ் ஆய் ஊய்ங்குது. ஒண்ணுமே இரு பாப்பா அவரு வில்லன் தான். அவரு அதுல தான்மா வில்லன். இப்ப இதுல ஹீரோ ஆயிட்டாரா? ஐயோ! சந்தோஷமா மம்மி அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. அட என்னங்கடா இது? நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதுங்க இப்படி அப்படி ஒரு சந்தோஷம் அர்ஜுன் அவரு பேசுறதுதான் அவரு எவ்வளோ அழகான வாய்ஸ். அதுல கொஞ்சம் சத்தமா பேச விட்டாதானங்க டைரக்டர். டைரக்டர் யாரையுமே சத்தமாவே பேச விட மாட்டாரு. நம்ம எல்லாரும் போறோம். ஸ்கேன் பண்ணு. என்ன பண்றோம்? அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயய்யோ! தெரியாத்தனமா புது பசங்களோட வந்து மாட்டிக்கிட்டோம். நமக்கு ஒண்ணுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது. மம்மான்றாங்களே. நம்ம கொஞ்சம் சத்தமா இல்லம்மா நீங்க நார்மலா பேசுங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் நார்மலாவே இப்படித்தான் பேசுவேன்னு சொல்லணும் போல இருக்கு. எல்லாம் மைண்ட் வாய்ஸோட அப்படியே அப்படியே அடங்கு. சரி மேக்கப்பாவது இப்பவாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுன்னு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போலாம். மேக்கப்பும் கிடையாது. கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஆமா அத மட்டும் அந்த கரெக்ஷன்லாம் மட்டும் சொல்லுவாரு டைரக்டர். ஆனா பேச மாட்டாரு. ஒரு சந்தோஷமா சிரிக்க மாட்டாரு.
அப்படியே அவர் லக்கான் அடிச்சு குதிரை மாதிரி இருப்பார். பிரேக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது. பிரேக்கே சொல்றது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டாரு. ஆனா கேமராமேன் பாருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பால ஆ, ஆ, இப்படி சாப்பிடு. என்னங்கடா டேய் நீங்க எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க நீங்க இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் அண்ணா போயிடலண்ணா. யோகி பாபு சார் வருவார். எல்லாம் சொல்லிட்டு ஹரிஷ் இந்த டைலாக் இப்படி சொல்றேன் கேட்டுக்குவார். இது நல்லா இருக்குண்ணே. ஆனா இது வேணாண்ணா இப்போ. இது சொல்லு. ஆஹா! நல்லா பழகுனவங்களுக்கே இதுன்னா, நம்ம இப்பதான் நியூ என்ட்ரி. நம்ம ஒரு கரெக்டும் ஒண்ணும் சொல்ல வேணாம். அவர் சொல்றாரா, என்ன சொல்றாரோ அத மட்டும் செஞ்சுட்டு போயிடுவோம். அப்படின்னு நானும் அவர மாரியே லகான் அடிச்சு குடுக்குற மாரி சிரிக்கவே மாட்டோம் ஒண்ணும். இப்ப ஏறி வரும்போது எப்படி தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணி மேல கூட்டின்னு வந்தாரோ, அதே மாரி தான் செட்ல. இப்படியே நின்பான். யாருன்னா நிக்கட்டும். அத பத்தியெல்லாம் அவங்கலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா, உடனே அர்ஜுன் மட்டும் வந்து, "அம்மா நீங்க உட்காருங்கம்மா." அது இவர் இல்லன்னா அந்த பாப்பா. இவங்க 2 பேரும் தான் என்ன வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆனா, இவங்க யாருமே நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுலயும் இந்த சஞ்சய் எல்லாம் வந்து என்னை ஓட்டின்னு போறது. கேரவன்லருந்து. டொக் டொக் டொக். "என்னப்பா?" "சாட்டர்டே." "இப்பதான்யா வந்தேன்." "இல்ல கூப்பிடுறாரு." "ஓகே." அவங்க ஓட்டுறதுல அதுக்குள்ள சந்தோஷ் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு வருவார். அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா?" இல்லைன்னு சொன்னா சாப்பிட விட போறியா இப்போ? இல்ல இல்ல வா நட போலாம் வா. இப்படிதான் அந்த படம். அங்கிருந்து எனக்கு டேட் கேட்கறதே சந்தோஷ் தான் கேட்பாரு. அம்மா நம்ம வந்து இதுக்கே அவர் தான் கேட்டு என்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இந்த வாரம் ப்ரமோஷனுக்கு போகணும் அப்படி. அந்த அளவுக்கு பக்கா பிளானிங். எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி அவர் சொன்னார் தெரியுங்களா? வீட்டு கணேஷ் சொன்னார்ல, சீக்கிரமாவே என்ன முடிச்சுட்டாங்கன்னு. அந்த மாரி தான். என்ன எனக்கு நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அது வந்து கேமராமேனால. அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல விரும்பல. ஓகே. எனக்கு கேமராமேனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அது உலகத்துக்கே தெரிஞ்சுச்சு. அதனால உங்களுக்கும் பிரஸ் தானே நம்ம. நமக்கும் எப்படி இருந்தாலும் தெரிய வரும். ஓகே. அத அவரால உடம்பு சரியில்ல. எப்படி அம்மா வருவாங்களா? மாட்டாங்களா? நான் சொல்றேன், "இந்த டேட்ல நான் ஹாஸ்பிட்டல் போறேங்க." இவங்க ஷூட்டிங்க முடிச்சு மறுநாள் காலையில சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு நானு நடிச்சேன்.